தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு 2024-25 குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, மேடம் குரு எங்களுடைய அதிபதி, அவர் 5லிருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறார், மேலும் அவர் சுக்கிரனுடைய வீட்டுக்கு போகிறார், எப்படி மேடம் இருக்கும்? இப்போ தான் 7.5 சனிலேருந்து விடுபட்ட மாதிரி இருக்குது. போன தடவை குரு பயிற்சி நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக ஜெயிக்கலை, ஆனால் மூமெண்ட் ஆகியிருக்கோம், அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கேட்குறது ரெகுலராக நான் பார்த்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி யாருங்க? அவரும் சுக்கிரன் தானே. அந்த சுக்கிரன் வீட்டுக்கு தானே குரு போகிறார். குருனுடைய ஸ்தான பலம்ன்றது உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறார், உங்களுடைய விரயஸ்தானத்தையும் உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ வேற என்னங்க வேணும்? இது வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரங்கள் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை ஒரு குரு பார்க்குறார் அப்படின்னாலே வளர்ச்சிகள். நீங்கள் எந்த தொழிலில், அதுவும் புதனில் இருக்கார், புதனுடைய வீட்டை அவர் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் புதன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தமாகவே நீங்கள் பல ரூபத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும், எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், நம்ம ஹியூமன் பீயிங்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கக்கூடிய பவர் நம்மளுடைய சொற்கள், கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன்ற ஒரு இடத்த குரு பகவான் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதத்துலேயுமே நீங்களே உங்களுடைய பேச்சு திறமையினால் நிறைய விஷயங்கள் சாதிச்சு அதன் மூலம் அங்கீகாரமும் பெற்று நிறைய பேரும் புகழும் சர்டிஃபிகேட்ஸும் அவார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் சந்தோஷமாக இருக்குது. விரயஸ்தானத்தை வேற பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை வேற பார்க்குறார். இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு குடும்பம் கிடைக்கும், புது நபர் உங்கள் குடும்பத்துக்கு வருவாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், மறுமணம் ஆக வேண்டியவங்களுக்கு மறுமணம் ஆகும். இதெல்லாம் எப்படி ஆகும்? ஏதோ ஒரு விரயமாய் தானே ஆகும். அந்த விரயத்தை சொல்கிறது தானே ஒழிய நீங்கள் பயப்படக்கூடிய விரயத்தை சொல்லக்கூடிய வகையில் இல்லவே இல்லை. அப்போ இது சுப விரயத்துக்கு சொந்தம். அந்த 4ஆம் வீட்டினுடைய அதிபதியும் குரு தான். அவர் 2ல் இருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்துக்காக நீங்கள் உழைப்பீங்க, உங்களுக்காக நீங்கள் உழைப்பீங்க, குடும்பத்தினுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் ஆகும். அதே மாதிரி மறுமணமும் ஆகும். அதே மாதிரி இப்போ புரிதல் ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, சின்ன விஷயத்துக்காக நிறைய மைனஸ் பண்ணிட்டோங்க. ஏன்னா அப்போதைய கிரகநிலைகள் உங்களுக்கு 7.5 சனி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் தாறுமாறாக உங்களால் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களால் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனாலேயே நிறைய ஜாதகங்கள் பிரச்சனைக்குள்ள மாதிரி தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அந்த அணுகுமுறை சரியில்லாததினால் நிறைய பிரிவினை ஏற்பட்டது. ஸோ அந்த மாதிரி இருந்து டைவர்ஸ் போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்போ நீங்கள் பேசிட்டு மறுபடியும் ஜாயின் ஆகிடுவீங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டி ஒரு குரு மட்டும் கிடைச்சிட்டா எப்படிப்பட்ட விஷயத்தையும் அவங்க ஜெயிப்பாங்க. பொதுவாகவே தனுசு ராசி பீப்புள் ஆர் வின்னிங் பீப்புள். நிறைய ஆலோசனைகள், நிறைய தீர்க்கமாக அவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா ரிசர்ச் அவ்வளோ பண்ணி ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தவறுதலான வழிகாட்டி கிடைச்சதுனால தான் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கரெக்டான வழிகாட்டுதல் குடும்ப ரீதியாகவே கிடைக்கிறதுனால ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட், ஃபினான்ஷியலுடைய அதே நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு, சாதிக்கக்கூடிய அமைப்பு, அத்தனை விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது எப்படின்னா, நெகட்டிவாக போயிடுமோன்னு நினச்சது எல்லாமே மறுபடியும் அவ்வளவு பாசிட்டிவாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அண்ட் 12ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால யாரெல்லாம் அப்ராட் போய் படிக்கணும், அப்ராடில் சொத்து வாங்கணும், அப்ராட்லுக்காக போகிறதுக்காக விசா வேணும், அங்கே சிட்டிசன்
சிட்டிசன்ஷிப் வேணும், அங்கே பிஆர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது நிச்சயம் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. படிப்பு சம்மந்தமாக நீங்கள் வெளிநாடு போகணும், நீங்கள் நினைக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்குமான்றவங்களாம் கவலையே பட வேண்டாம். யூனிவர்சிட்டி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் விரயம் பண்ணுவீங்க. பட் அந்த சுபவிரயம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பெரிய லெவல் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். அவ்வளவு ஏங்க, இந்த ஷேர் வேலைக்கே ஆகாதுன்னு போய் நீங்கள் சும்மா போட்டு வச்சுருப்பீங்க, அந்த ஷேர் இப்போ விலை உயர்ந்து திடீர் யோகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சொத்து வாங்கி வச்சுருப்பீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அது விலையே ஏறாமல் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ குப்புன்னு விலையேறி அதன் மூலியமாக நீங்கள் அங்கேயே வீடு கட்டி அது ஒரு விரயமாக்கி நீங்கள் சுகஸ்தானத்துக்கு போயிடுவீங்க. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றியும் தனுசு ராசி அன்பர்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஒரு விஷயம் மட்டும்தான் நான் தனுசு ராசிக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நீங்கள் சின்ன விஷயம் உடம்புக்கு வந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் அதுக்கு உண்டான மருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சூரியன் 5ஆம் வீடு அண்ட் 5ஆம் வீட்டில் தான் சூரியன் இருப்பார் இந்த குரு பயிற்சியின் போது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹெர்பல் மெடிசன், சித்தா மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன், பாரம்பரியம் சம்பந்தமான மெடிசன்ஸோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீண்ட நாள் பிரச்சனையாக ஆரோக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மாற்று மருந்து வழியினால் நல்ல ஒரு க்யூரிங் உங்களுக்கு ஏற்படும். ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன், இப்போ நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் 7.5 சனியின் மூலிமா அது இல்லை பல கிரகங்கள் மூலிமா உங்கள் சுய ஜாதகத்தின் மூலிமா எந்த நெகட்டிவ் எல்லாம் கிராஸ் பண்ணிங்களோ அந்த நெகட்டிவ்ன்ற சிந்தனையே தூக்கி போடுங்க. அது சம்மந்தமாக யாராவது வந்தால் கூட ஹாய் பைன்னு சொல்லிடுங்க. அதை பிரச்சனையாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் போய் நீங்கள் உங்கள் காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணிடுவீங்களே ஒழிய உங்களுடைய நல்ல விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் முதல்ல இருந்தீங்க, நல்ல ப்ரமோஷன், நல்ல ஹைக்கில் இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு சஸ்பென்ஷன் அந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். அந்த சஸ்பென்ஷன் படாத பாடுபட்டு இப்போ ஓரளவு நிலைக்கு வந்திருப்பீங்க. இப்போ அந்த ஓரளவு நிலையை பிரம்மாண்டமாக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷன் வரும்போது பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்குள்ளே போகணுமே ஒழிய அப்போ பார்த்தீங்களா சஸ்பெண்ட் பண்ணாங்களா, நான் இப்போ பார்த்துக்கிறேன்டா, நான் இந்த பதவிக்கு வந்துட்டேன்டா, அந்த பதவியில் அவன் பண்ணாம பாரு அப்படின்னு மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நல்ல காலகட்டத்தை நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் விட்டுருவீங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திஷா புத்தி அந்தரம், உங்களுடைய 6ஆம் வீடு, உங்களுடைய 8ஆம் வீடு. அண்ட் நெகட்டிவை பலப்படுத்தாமல் அது சம்பந்தமாக யாரோ நீ இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கல, அவன் இப்படி பேசினால, ஏன்டா அவனை சும்மா விட்டுருக்கேன்னு சொன்னால் கூட தட்டி கொடுத்து அடப்போடா அவன் அப்படி பண்ணதுனால தாண்டா இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு நான் வந்திருக்கேன், அவனுக்கு நான் தேங்க்ஸ் தாண்டா பண்ணணும், அவன் நெகட்டிவாக என்னை அப்லிஃப்ட் பண்ணியிருக்கான், நெகட்டிவ் பண்ணதுனால அப்லிஃப்ட் பண்ணியிருக்கான்னு அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ஸ்மூத்தாக ப்ரொசீட் பண்ணி போங்க. அப்போ பாருங்கள் நீங்கள் இந்த ஒரு 1 இயரில் எந்த டாப் லெவலுக்கு வரீங்கன்னு. ப்ளீஸ் யூஸ் இட். குரு ஸ்தலம் போயிட்டு வாங்க, குரு பகவானை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் சாதிக்க போகிறீங்க. விஷ் யூ குட் லக். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.